Hi friends, welcome our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான மஷ்ரூம் போலி ரெசிபி தயார் பண்ண போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டா வந்து நம்ம பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் தயார் பண்ணலாம் வாங்க. இப்போ தவா வச்சிட்டேன். இப்போ பாருங்க தவா காஞ்சனமே ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய சைஸ் ஆனியன், ஒரு 4 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியனு. இப்போ கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் வந்து சரியாக போயிடுச்சு. நல்லா வந்து இது வணங்கிடுச்சு. இப்போ வந்து காளான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காளான் வேணான்னா நீங்கள் வந்து எக்கில் செய்யலாம், காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம், கார்ன் இந்த மாதிரி எந்த இது வேணாலும் நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு இதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரைட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காளானுக்கு பதிலாக உங்களுக்கு எது வேணாலும் நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு சேர்த்திக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா இது வந்து வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணுன்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து காளான் வந்து வேகட்டும். ஒரு 1/2 டம்ளர் வந்து நம்ம தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வெந்து சுருண்டு வரட்டும். ஸ்டஃபிங்க்கு பாருங்கள் தண்ணிலாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு. காளான்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் இது ஆறட்டும். இப்போ சப்பாத்தி மாவு நம்ம வேணுங்கிற அளவுக்கு இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ஆயில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. லைட்டாக தொட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக தேய்ச்சி இந்த மாதிரி தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்து இந்த காளான் ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வைக்க போகிறோம். வச்சு நல்லா இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி அமுக்கி நம்ம திக்னஸ் வேணுங்கிற அளவுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம வந்து இட்லி சப்பாத்தி தோசை இதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் வந்து நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்லாம் வந்து வெளியில் வராத அளவுக்கு லைட்டாக வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு திக்னஸ் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் தவா வச்சுருக்கேன். இதில் ஒரு 100 மில்லி ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மீடியமான ஹீட்லேயே வச்சு நம்ம ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்க போகிறோம்.
2 பீஸ் சேர்த்திக்கிறேங்க. 2 பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியமான ஹீட்லேயே வச்சு நம்ம பொரிச்சோம்னா மேலே வந்து நல்லா வெந்ததுன்னா போதும். உள்ள வந்து ஸ்டஃபிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நல்லா வெந்துருச்சு காளான்லாம். மேலே வந்து இந்த கோதுமை மாவு மட்டும் வெந்தால் போதும். இப்போ இது நல்லா வந்து கீழே வெந்துருச்சு. இப்போ திருப்பிக்கலாம் லைட்டாக. அவ்வளோதான். மீடியமான ஹீட்லேயே வந்து இது நல்லா வேகணும். இப்போ 1 சைடு வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கணும். இது நல்லா வந்து வெந்து வரட்டும். இப்போ 2 பக்கமும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லா பீசஸும் இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மஷ்ரூம் ஃபோலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.